ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் ஆர்டர் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற அதே டைமில் அந்த டாப்பிக்கோடைய நோட்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போடைய என்டையர் கண்டென்ட்டையும் மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. A functional dependency is a relationship between two sets of attributes in a table. ஸோ டேபிளில் மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு காலமும் ஒரு அட்ரிபியூட். ஸோ ரெண்டு அட்ரிபியூட்டுக்கு இடையில் இல்லை மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ்க்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஷோஸ் ஹவு ஒன் attribute depends on another. If we know the value of attributes எக்ஸுங்கிற attributeோடைய வேல்யூ தெரிஞ்சதுன்னா அந்த வேல்யூவை வச்சு டேபிளில் இருந்து ஒய்யோட வேல்யூவை எக்ஸாக்டாக நம்மளால் எடுக்க முடிஞ்சதுன்னா தென் ஒய் இஸ் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஏரோ மார்க் ஒய்ன்னு கொடுக்குறோம். இது எப்படி ரீட் பண்ணோம்னா எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணோம். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு டேபிளில். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி தான் ஆக்சுவலாக ப்ரைமரி கீயாக இருக்கும். ஏன் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக் ஐடி இருக்கும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், டிபார்ட்மெண்ட், ஃபோன் நம்பர் என்னால் டேபிள்லேருந்து எடுக்க முடியும். எக்ஸாக்டாக ஸ்டூடெண்ட் ஐடியை சொல்லிட்டா இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு எக்ஸாக்டாக இதுதான் நேம், இதுதான் டிபார்ட்மெண்ட், இதுதான் ஃபோன் நம்பர் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல நேம் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபோன் functional dependent on student ID. இதை இப்படி சொல்லலாம், student ID determines name, student ID determines department, student ID determines phone. ஸோ இந்த இடத்துல மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A determines B அப்படின்னா ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் A, ஒவ்வொரு ஏவோட ஒவ்வொரு வேல்யூக்கும் தேர் வில் பி ஒன்லி ஒன் கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் பி. ஏவோட வேல்யூ ஒன்று எடுத்தோம்னா அந்த ஏவோட வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரே ஒரு பி வேல்யூ தான் இருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு கேஸ் இருக்குது, மல்டிபிள் ஏ வேல்யூஸ்க்கு ஒரே பி வேல்யூ வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அபவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். 2-3 ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஒரே டிபார்ட்மெண்ட் வேல்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்தேன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வரும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் ஏ ஒன்லி ஒன் கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் பி இருக்கும், பட் மல்டிபிள் ஏ வேல்யூஸ் கேன் ஹேவ் சேம் பி வேல்யூ, தட் இஸ் அலவுட். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், கிரெடிட். ஸோ இது வந்து ஒரு கோர்ஸ் டேபிள். அந்த கோர்ஸ் டேபிளில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், கிரெடிட்ஸ். ஸோ இந்த இடத்துல கோர்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸ் ஐடி வச்சு எக்ஸாக்டாக கோர்ஸ் நேம் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கோர்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக கிரெடிட்ஸ் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோர்ஸ் ஐடி டிட்டர்மைன்ஸ் கோர்ஸ் நேம், அகைன் கோர்ஸ் ஐடி டிட்டர்மைன்ஸ் கிரெடிட்ஸ். ஸோ இந்த இடத்துல டிட்டர்மினண்ட்டுங்கிற டேர்ம் வருது. எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஒய்யாக இருந்துச்சுன்னா எக்ஸுங்கிற வேல்யூவை வந்து டிட்டர்மினண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஒய், ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் நேம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஒரு டிட்டர்மினண்ட். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னென்னா ஒய், இந்த சிம்பிள் பேர் சப்செட், ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா இப்போ எக்ஸில் வந்து எக்ஸுங்கிற கீயில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கீஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, இல்லை மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. அந்த காலம்ஸில் ஒய் ஆல்ரெடி ஒன்றா இருந்துச்சுன்னா தென் எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஒய்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி கமா நேம்ங்கிறது வந்து கம்பைன்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ், கம்பைன்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஆல்ரெடி எ பார்ட், ஸோ ஆல்ரெடி எ சப்செட் ஆஃப் இந்த என்டையர் கம்பைன்டு கீ. அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட் ஐடி கமா நேம் டிட்டர்மைன் ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ, ஏன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஆல்ரெடி இதில் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி கண்டுபிடிக்க முடியும். இது ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்னன்னா ஒய் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒய்யோட வேல்யூ எக்ஸில் எங்கேயுமே இருக்காது, இருந்தாலும் எக்ஸோட வேல்யூ வச்சு ஒய்யோட வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சிமிலர் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துச்சுன்னா நேம் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நேமுங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் ஐடியில் எந்த இடத்துலையும் சப்செட்டாக இல்லை. இது நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. அடுத்தது கம்ப்ளீட்லி நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஹேவ் நோ காமன் அட்ரிபியூட். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் தி டிபார்ட்மெண்ட், ஆனால் ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த காமன் அட்ரிபியூட்டும் இருக்காது. இது கம்ப்ளீட்லி நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. அடுத்தது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வித் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு
எக்ஸை வச்சு ஒய்யோட வேல்யூ என்னன்னு டிட்டர்மின் பண்ணோம். இந்த இடத்துல எக்ஸோடைய அதாவது எக்ஸுங்கிற இதில் வந்து ஒரு காலம் மட்டும் வச்சு ஒரு அட்ரிபியூட் வச்சு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னா அதுதான் காம்போசிட் அட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிரேட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு கிரேட் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து 1001 அப்படின்னு வச்சுக்கங்களேன், அதான் ஸ்டூடெண்ட் ஐடி. அந்த ஸ்டூடெண்ட் ஐடியோட கிரேட் என்ன நான் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க 5-6 கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு கிரேட் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு நான் கிரேட் சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட் ஐடி வித் கோர்ஸ் ஐடி சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த கோர்ஸ் ஐடிக்கு என்ன கிரேடுன்னு என்னால் டேபிள்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து composite attributes. So functional dependency with composite attributes. So student ID combined with course ID determines the grade.